ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிர்மல் ட்ரா வந்து 408. இதுக்கான கேல்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 169. இதில் நான் பி போர்டில் 1 நம்பர் எடுத்தேன். இந்த நம்பர் வந்து நேற்று ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் பாஸ் ஆயிருந்தது. இப்போ நம்ம நேற்று ரிசல்ட்டில் 3 நம்பரில் பி போர்டு நம்பர் மட்டும் 1 எடுத்தது வந்து ஏ போர்டில் பாஸ் ஆயிருந்தது. இப்போ இந்த 1ன்ற நம்பர் எப்படி எடுத்தேன்னா, நம்மளுக்கு ரிசல்ட்டு இந்த மந்த்து சார்ட்டை பொறுத்த வரைக்கும் 0, 9, 1 ஓகேவா. இந்த 3 நம்பர் தான் அடுத்தடுத்த நாள் ரிசல்ட்டில் ரிப்பீட் ஆகிருக்கும். 0, 9 நம்பர் இருந்தால் அதுக்கடுத்து 1 ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கும். 0, 1, 9, 0, 1, 0, 9. இப்போ நேற்றைய பி போர்டு நம்பர் அதுக்கு முன்னாள் பி போர்டெலாம் பார்த்தீங்கன்னா 0, 9ன்னு இருக்கிறதுனால 1 வந்து பி போர்டில் எடுத்திருந்தேன். ஆனால் இந்த நம்பர் மட்டும் நேற்றைய ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் பாஸ் ஆயிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ இதுவுமே இந்த மந்த்து சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி தான் இங்கே வந்து ஒரு நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ இந்த நவம்பர் மந்த் சார்ட்டில் இருக்கிற ரிசல்ட் ஃபுல்லாகவே எடுத்து செக் பண்ணிட்டீங்கன்னா, லாஸ்ட்டில் சி போர்டில் ஒரு நம்பர் பாஸ் ஆகிட்டு அதே நம்பரே அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகிருந்தால் அதுக்கடுத்து 3வது நாள் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 4ன்ற நம்பர் பாஸ் ஆகிருக்கும். அதாவது சி போர்டு மட்டும் ஒரே நம்பரே அடுத்தடுத்த நாள் பாஸ் ஆகிருந்ததுன்னா 3வது நாளில் 4ன்ற நம்பர் இருக்கும். இப்போ இந்த செட்டு ரிசல்ட் எல்லாமே கம்பேர் பண்ணுறீங்கன்னா 591, 871, அதுக்கு அடுத்த நாள் 427, 838, 248, அதுக்கு அடுத்த நாள் 425, 425, 245, 139, 729, 485, 994, 287, 287. இப்போது 503, 899 நேற்றைய நம்பர் வந்து 169. இப்போ இந்த எல்லா செட்டு ரிசல்ட்லேயும் சி போர்டு மட்டும் கம்பேர் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் சி போர்டில் 1, அதுக்கு அடுத்த நாளும் சி போர்டு 1, இங்கே 3வது நாளில் 4 பாஸ் ஆகிருக்கும். லாஸ்ட்டில் சி போர்டு 8, அதுக்கு அடுத்த நாள் சி போர்டும் 8, இங்கே 3வது நாளில் 4 பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே வந்து 5, 5ன்னு நம்பர் இருக்கா சி போர்டில், இங்கேயே ரிசல்ட்டில் 4ன்ற நம்பர் பாஸ் ஆகிட்ருக்கும். இப்போ இங்கே சி போர்டில் ஒரே நம்பரே அடுத்த நாளும் பாஸ் ஆகிட்டு இங்கே பக்கத்துலேயே 4ன்ற நம்பர் பாஸ் ஆகிருந்தாலோ, இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கிற ஏ போர்டு இல்லை அதுக்கு முன்னாள் ரிசல்ட்லேயே 4 பாஸ் ஆகிட்டாலோ 3வது நாளில் 4 பாஸ் ஆகிருக்காது. இப்போ இங்கே 9, அதுக்கு அடுத்த நாள் சி போர்டும் 9, இங்கே 3வது நாளில் 4 இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சி போர்டு 7, அதுக்கு அடுத்த நாள் சி போர்டும் 7, அதுக்கு முன்னாலே இங்கே 4 பாஸ் ஆகிட்ருக்கும். அதாவது அந்த வாரம் ஓகேவா, அங்கே இருக்கிற ஒரு 3-4 நாள் அந்த மாதிரி ரிசல்ட்டில் 4ன்ற நம்பர் அங்கே ஃபஸ்ட்டோ இல்லை அதுக்கு லாஸ்ட்டோ அந்த மாதிரி பாஸ் ஆகிடும். இப்போ நேற்றைய நம்பர் 169, அதுக்கு முன்னாள் நம்பர் வந்து 899, அதுக்கு முன்னாள் நம்பர் 503. நேற்றைய ரிசல்ட் சி போர்டு, அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டு சி போர்டு பார்த்தீங்கன்னா 9-9ன்னு இருக்குது. 4ன்ற நம்பர் வந்து ஒரு 3-4 ரிசல்ட்டில் எங்கேயுமே பாஸ் ஆகலை. இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 4 பாஸ் ஆகலாம். இந்த நம்பர் வந்து நான் சி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த நவம்பர் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற ஒரு நம்பர் தான். நம்மளுக்கு சி போர்டில் ஒரு நம்பர் பாஸ் ஆகிட்டு அதே நம்பரே அதுக்கு அடுத்த நாள் சி போர்ட்லேயும் இருந்தால் 3வது நாளில் 4 பாஸ் ஆகிருக்கும். நீங்கள் இந்த நவம்பர் மந்த் சார்ட் மட்டுமே செக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ சி போர்டில் அந்த நம்பர் இருந்து அது முன்னாள் சி போர்டும் இதே மாதிரி இருந்ததுன்னா, இப்போ இங்கேயே ஏ போர்ட்லேயோ இல்லை அங்கே இருக்கிற ரிசல்ட்லேயே 4 பாஸ் ஆகிட்டா இங்கே 3வது நாளில் 4 பாஸ் ஆகிருக்காது. ஓகேவா. இப்போ இங்கே வந்து 1, 1, 4, 8, 8, 4, 5, 5, இங்கேயே 4 இருக்கும், 9, 9, 4, 4, 7, 7 ஓகேவா. 7, 7 இருக்கும்போதே அதுக்கு முன்னாலே 4 பாஸ் ஆகிட்டுருக்கும். இப்போ நேற்றைய ரிசல்ட்டு அதுக்கு முன்னாள் ரிசல்ட்லேயும் சி போர்டு நம்பர் வந்து 9, 9ன்னு இருக்குது. எங்கேயுமே 4ன்ற நம்பர் பாஸ் ஆகலை. இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 4 பாஸ் ஆகலாம். இந்த நம்பர் வந்து நான் சி போர்ட்லேயே எடுத்துட்டேன். இப்போ அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே இந்த மந்த்து சார்ட், இந்த 3 மெத்தடுமே வந்து இந்த நவம்பர் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற நம்பர் தான். இப்போ நேற்றைய நம்பர் 169, அதுக்கு முன்னாள் நம்பர் 899. இப்போ நேற்றைய நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னாள் பி போர்டு பார்த்தீங்கன்னா 9ன்னு இருக்கும். இப்போ இதே மாதிரி இந்த நவம்பர் மந்தில் பி போர்டில் 9ன்னு பாஸ் ஆன ரிசல்ட் எழுதியிருப்பேன். அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு அதுக்கடுத்து 3வது நாள் பாஸ் ஆன ரிசல்ட் எழுதியிருப்பேன். இப்போ இங்கே 591, 871, அதுக்கு அடுத்த நாள் 427, இங்கே 994, அதுக்கு அடுத்த நாள் 287, அதுக்கு அடுத்த நாளும் 287. இப்போ 899 நேற்றைய நம்பர் 169. பி போர்டில் 9ன்னு இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் பி போர்டு பாருங்கள் 7, இந்த 7ன்ற நம்பர் இங்கே 3வது நாள் பாஸ் ஆகிருக்கலாம். பி போர்டில் 9 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் பி போர்டு நம்பர் 8, இந்த 8 3வது நாள் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போது நேற்றைய ரிசல்ட் இல்லாமல் அதுக்கு முன்னால் பி போர்டு 9, நேற்றைய பி போர்டு 6. இப்போ இந்த 6ன்ற நம்பரே இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் பாஸ் ஆகலாம். அதனால் ஃபஸ்ட்டு 6ன்ற நம்பர் பி போர்டில் எடுத்துடுறேன். இப்போ அடுத்து இதிலே இன்னொரு மெத்தட் என்ன எடுக்கலாம்னா, 9ன்னு நம்பர் பி போர்டில் இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் ஏ போர்டோட பெருக்கல் பண்ணி பாருங்கள். 9, 8, 72னா 7, 2 ஓகேவா. இப்போ இங்கே பி போர்டு 9 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் ஏ போர்டு நம்பர் 2, 9, 2 பார்த்தீங்கன்னா 18.
1 இல்லைனா 8னா 8 அப்படியும் பாஸ் ஆகிருக்கணும் 8ன்ற நம்பர். இப்போ நேற்றைய ரிசல்ட் இல்லாமல் அதுக்கு முன்னால் பி போர்ட் நம்பர் 9, நேற்றைய ஏ போர்ட் நம்பர் 1. 9 × 1 பெருக்கல் பண்ணாலும் 9 தான். இப்போ 9 இல்லைனா 6 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் ரிப்பீட் ஆகலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே பி போர்ட்லேயே எடுத்துட்டேன். இப்போ இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே இந்த நவம்பர் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி சொல்கிற நம்பர் தான். உங்களுக்கு பி போர்டில் 9 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் பி போர்டு 7, இந்த 7 இங்கே 3வது நாளில் பாஸ் ஆகிருக்கலாம். பி போர்டில் 9 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் பி போர்டு 8, இந்த 8 இங்கே 3வது நாள் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இங்கே நேற்றைய நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னால் பி போர்டு 9, நேற்றைய பி போர்டு 6, இந்த 6 மறுபடியும் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ரிப்பீட் ஆகும். இந்த மாதிரி கம்பேர் பண்ணி ஃபஸ்ட்டு 6 எடுத்துருப்பேன். இதில் இன்னொரு கம்பேரிஷன் என்னென்னா 9ன்ற நம்பர் பி போர்டில் இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் ஏ போர்டு பாருங்கள், இங்கே 8, 9 8 பெருக்கல் பண்ணுறோம்னா 72, இங்கே 3வது நாளில் இருக்கலாம். இங்கே பி போர்டு 9, அதுக்கு அடுத்த நாள் ஏ போர்டு 2, 9 2 18னா 1 இல்லைனா 8னா அப்படியும் 8 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இங்கே பி போர்டு நம்பர் 9, நேற்று ஏ போர்டு நம்பர் வந்து 1, 9 × 1 பெருக்கல் பண்ணாலும் 9 தான். அப்படியே எடுத்தாலும் 9 பாஸ் ஆகலாம். இப்போ 9 இல்லைனா 6 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகுனா நான் வந்து இந்த 2 நம்பருமே இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்ட்லேயே எடுத்தேன். இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இதுவுமே இந்த மந்த் சார்ட் வச்சு சொல்கிற நம்பர் தான். இப்போ இந்த 3வது மெத்தடுமே பார்த்தீங்கன்னா இதுவுமே இந்த மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி சொல்கிற நம்பர் தான். இப்போ நேற்றைய நம்பர் வந்து 169, ஏ போர்டு நம்பர் 1. எனக்கு 1ன்ற நம்பர் ரிசல்ட்டில் இருந்தாலே அதுக்கு அடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 7 2 பாஸ் ஆகிருக்கும், இல்லை 7 1 2 இதான் பேட்டர்னே. இந்த நம்பர் தான் அடுத்தடுத்த நாள் ரிசல்ட்டில் இருக்கும். இப்போ இதெல்லாம் இந்த மந்த் சார்ட் நம்பர் தான். 146 782, 102 அதுக்கு அடுத்த நாள் 074, 871 அதுக்கு அடுத்த நாள் 427, 139 அதுக்கு அடுத்த நாள் 729, 216 அதுக்கு அடுத்த நாள் 907. இப்போ நேற்றைய நம்பர் வந்து 169. இப்போ இங்கே 1 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 7 2 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கும், இல்லை 7 வந்து அதுக்கு முன்னாலோ 7 2 அதுக்கு முன்னால் இருக்கிற ரிசல்ட்டில் இந்த மாதிரி தான் பேட்டர்னே பாஸ் ஆகும். 7 2 1 1 7 2 இல்லை 2 1 7 இப்படி தான் நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த ரிசல்ட்லாம் கம்பேர் பண்ணுறீங்கன்னா இங்கே 1 7 2, இங்கேயும் 1 2 7, 1 7 2, 1 7 2, 2 1 7. இப்போது நேற்றைய நம்பர் 169, 1 இருக்கிறதுனால இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 7 இல்லைனா 2 ஏதாவது ஒரு நம்பரும் ரிப்பீட் ஆகிடலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்ட்லேயே எடுத்துறேன். இப்போ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே இந்த நவம்பர் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி சொல்கிற ஒரு நம்பர் தான். 1ன்ற நம்பர் இருந்தால் அதுக்கு முன்னால் இருக்கிற ரிசல்ட்டில் 7, ஓகேவா, அதுக்கு அடுத்த நாள் 2 அந்த மாதிரி பேட்டர்ன் பாஸ் ஆகும். 1 7 2 இந்த நம்பர் தான் அடுத்தடுத்த நாள் ரிசல்ட்டில் இருக்கும். 1 7 2, 1 2 7, 7 1 2, 1 7 2, 2 1 7. இப்போ 1 இருக்கிறதுனால 7 இல்லைனா 2 ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிடலாம். நான் இந்த 2 நம்பருமே இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்ட்லேயே எடுத்துறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கால்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ கால்குலேஷனில் 7 2, பி போர்டில் 9 6, சி கால்குலேஷன் 4. இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுத்துறோம்னா 794 764 294 264. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 79 76 29 26, பிசி வந்து 94 64, ஏசி பார்த்தீங்கன்னா 74 24. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து இந்த நவம்பர் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள், இல்லை நம்பர்ஸ் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டேன் நான். ஏ கால்குலேஷனில் 7 2, பி போர்டில் 9 6, சி கால்குலேஷனில் 4. பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 794 764 294 264, ஏபி பிசி ஏசி வந்து ஏபி 79 76 29 26, பிசி 94 64, ஏசி பார்த்தீங்கன்னா 74 24. இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கால்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் ரன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.